பகுதியை நாடகமாக நடித்து காட்ட வருகின்றனர் எம் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள். பாண்டிய மன்னராக என் சன்வி, கண்ணகியாக ஸ்டெய்சி மெராக்லின், நாடக தொகுப்பாளர் ஜி ஹீராஸ்ரீ, வாயிற் காப்போனாக வி ஸ்ரீ சித்தார்த். நீதியை நிலைநாட்டிய சிலம்பு. பொருள் ஈட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன். அங்கு அவன் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் தீர்ப்பு அளித்ததாக அரசர் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தனது காற்சிலம்பை கொண்டு தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதை உணர்த்துகிறார். அரசருக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலே இங்கு நாடகமாக அமைந்துள்ளது. அரசே அரசே, நம் அரண்மனை வாயிலின் முன் அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்தோடும் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அப்படி அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ தெரியவில்லை. கேட்டாயா? கேட்டேன் மன்னவா. அதை பற்றி உங்களிடம் நான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக தெரிகிறது. சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. ஆன்றவர்களும் சான்றவர்களும் நிறைந்திருக்கும் அவையிலே நடுநாயகமாய் மன்னர் வீற்றிருக்க அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி. இளங்கொடி போன்ற பெண்ணே, நீ யார்? அழுத கண்களோடும் எம்மை காண வந்தன் காரணம் என்ன? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் இயக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தனது உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பசுவின் கன்றை தேர்காலால் ஏற்றுக்கொண்ட தன் மகனையும் அதே தேர்காலில் இட்டுக் கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றி நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் நீ விடை கூறவில்லை. அதை விட்டுவிட்டு நீ வேறு எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, எனது நிலை அறியாமல் தான் இப்படி பேசுகிறாய். நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பலியிலா சிறப்பினையுடைய புகழ்மிக்க மாசாத்துவன் என்பவரின் மகனாகிய கோவலன் என்பனின் மனைவி நான். எனது பெயர் கண்ணகி. ஓ, இப்போது புரிகிறது. அந்த கல்வன் கோவலனின் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை கல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உள்வினை பயனால் உனது ஊரிற்கு வந்து எனது கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே, நீ செய்தது தகுமா? பெண்ணே, போதும், நிறுத்து. கல்வனை கொல்வது கொடுங்கோல் அன்று, அஃதே ஏற்புடையது, அஃதே அறநெறியும் ஆகும். இதை அனைவரும் அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? நீதி தமிழ் நீ அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்தவர்களை தண்டித்தால் அறம் என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்லன். அவனிடம் இருந்த சிலம்பு அரசிக்குரிய சிலம்பன்று. அச்சிலம்பு என்னுடையது. அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. எனது கால் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணை, நீ சொல்வது உண்மை என்ற அரசிக்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது. ஆண்டோர்கள் நிறைந்த அவிலேதானே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யாரெங்கே? கோவலனிடம் இருந்து பெற்ற அச்சிலம்பை கொண்டு வா. சிலம்பை பெற்ற மன்னர் அதை கண்ணகியிடம் கொடுக்கிறார். பெண்ணை, இதோ உன் கணவரிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு. நீதி தவறாதவன் என்று போற்றப்படும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன்னது அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன். இங்கே பார். கண்ணகி சிலம்பை தரையில் போட்டு உடைக்கிறாள். அதிலிருந்து மாணிக்க கல் ஒன்று அரசரின் முகத்தில் பட்டு தெரித்து விழுகிறது. தவிரிழைத்து விட்டேனே, பிற சொல் கேட்டு பெரும்பிழை செய்தேனே. யானோ அரசன், யானே கல்வன். இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாகி விட்டேனே. இனிமேலும் நான் உயிரோடு இருத்தல் தகுமா? இனி எனக்கு வெண்பற்ற குடை செங்கோல் தான் அதற்கு. எனது வாழ்நாள் இன்றோடு முடிவடைந்தது.
பாண்டிய மன்னர் தாம் வழங்கிய தவறான தீர்ப்பால் உண்டான பழிச்சொல்லுக்கு அஞ்சி அரியணையில் இருந்து தரை மீது விழுந்து இறந்து படுகிறார்.